அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. என்னெல்லாமோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ரேணுகாவை இந்த நிலைமையில பார்க்கவா என்கிட்ட கூட்டிட்டு வந்த? இதுக்கு நான் அவளை பார்க்காமலே இருந்திருக்கலாமே. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? ரேணுகா அக்காக்கு ஒன்னும் ஆகாது. இல்ல மல்லி, நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. நான் ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன். என்ன நம்பி கடவுள் அவளை திரும்பவும் கொடுத்தான். ஆனா நான் தொலைக்க பார்த்துட்டேன். கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்த வண்டி ரொம்ப வேகமாலாம் இடிக்கல. அக்காக்கு ஒன்னும் ஆகாதுங்க. இல்ல மல்லி, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. வெளிக்காயம் இல்லனாலும் உள்காயம் கூட இருக்கலான்னு நீ தானே சொன்ன. நான் இல்லங்க, நர்ஸ் சொன்னாங்க. ஆனா வெளிக்காயத்தை விட அதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம் மல்லி. தலையில உள்ள அடிபட்டு இருந்துச்சுன்னா, மூளையில பிளட் எதுவும் கிளாட் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லவே முடியாது. எஸ் டாக்டர், ரேணுகா எப்படி இருக்கா? ஆல்ரெடி அவங்க மென்டலி அஃபெக்டா இருக்காங்க இல்லையா? நீங்க எப்படி அவங்கள வெளியே தனியா விட்டீங்க? அது ஏன் தப்பு தான் டாக்டர். வீட்ல இருக்கிறவங்க பாத்துப்பாங்கன்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். எதுவும் சீரியஸான ப்ராப்ளமா? காட்ஸ் கிரேஸ், இப்போ உங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேங்க் காட். அவங்க ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மத்தபடி விசிபிள் ஆன எந்த காயமும் அவங்க உடம்புல இல்ல. எதுக்கும் ஸ்கேன் எடுத்துருவோமேன்னு ஸ்கேன் எடுத்தும் பார்த்துட்டோம். ஸ்கேன்ல எதுவும் இல்லல டாக்டர்? இல்ல மிஸ்டர் விஜய், அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவங்க ஸ்டேபிளா தான் இருக்காங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. இருந்தாலும் அவங்க கண் முழிச்சாதான் வேற எங்கேயும் வலிக்குதான்னு கேட்டு செக் பண்ண முடியும். எக்ஸ்ரே எடுத்து பார்க்க கூட அவசியம் இருக்கலாம். டாக்டர், ஃபிராக்சர் ஏதாவது ஆயிருக்குமா? அதுக்கான சான்சஸ் ரொம்ப மினிமலா தான் இருக்கும். ஏன்னா ஃபிராக்சரா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு வீக்கம் இருந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை. மிஸ்டர் விஜய், இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. லாஸ்ட் டைம் நீங்க செக்கப்புக்கு வந்திருக்கிறப்பவே நான் சொன்னேன்ல. டாக்டர் ரொம்ப கவனமா தான் டாக்டர் இருக்கும். ஆனா எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. திடீர்னு இப்படி வீட்டை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கல டாக்டர். ஓகே, நடந்ததை இனிமே மாத்த முடியாது. இனி கவனமா பாத்துக்குங்க. நீங்க உள்ள போய் அவங்கள பாக்குறதுன்னா பாருங்க. அவங்க கண் முழிச்சிட்டா பேசலாம். பட் நீங்களும் சத்தம் கொடுத்து அவங்கள எழுப்ப ட்ரை பண்ண வேண்டும். சரிங்க டாக்டர், பாத்து. தேங்க்யூ. மல்லி வா. மல்லி, ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல மல்லி, வெண்பாவ என்ன இப்ப ரேணுகாவ பல தடவை உயிர் போற நிலைமையில இருந்து காப்பாத்தி இருக்க. நீ எங்க கொலசாமியா எங்க கூடவே இருக்க மல்லி. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உனக்கு வேணா இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம் மல்லி. ஆனா இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இதுக்கு மேல ரேணுகாவை பாதுகாப்பா வச்சிருக்கிறது முடியாத விஷயம்னு தோணுது. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? விடுங்க. இனிமே நானே அக்காவை பாத்துக்கிறேன். அவங்க குணமாகற வரைக்கும் எங்கேயும் போகாம நான் கூடவே இருந்துக்கிறேன். போதுமா? இல்ல மல்லி, அதுக்காக சொல்லல. அந்த ராஜேஸ்வரி இதை எப்படியோ மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் அலர்ட்டா இருந்தாலும் அவ உள்ள புகுந்து ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. எனக்கு என்னவோ இப்ப நடந்த இந்த ஆக்சிடென்ட் கூட அவ ஏற்பாடா இருக்குமோன்னு தோணுது மல்லி. அப்படியெல்லாம் இல்லைங்க. அக்கா என்ன திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமா போனாங்க. அவங்கதான் அந்த வண்டியில போய் இடிச்சுக்கிட்டாங்க. வண்டி டிரைவர் மேல தப்பு இல்ல. அது எப்படியோ, ஆனா ராஜிக்கு டவுட் வந்துருச்சு. அவ நம்மள துரத்த ஆரம்பிச்சிட்டா. நாம இனியும் லேட் பண்ணோம்னா அப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். விபரீதமா எதுவும் நடக்கிறதுக்குள்ள கதிரேசன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரேணுகாவை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது.
ஏய், என்ன யோசிக்கிற? அக்கா இப்ப கொஞ்ச நாளா நம்ம கூடவே இருந்துட்டாங்க இல்லையா? இப்ப கதிரேசன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டா எப்படி அவர் கூட்டிட்டு போறேன்னு தாங்க சொல்லுவாரு. உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான் மல்லி. எங்க நமக்கு இவ போட்டியா வந்துருவாளோன்னு சீக்கிரமா போகட்டுமேனு தான் உன் இடத்துல இருக்கிற எந்த பொண்ணும் நினைப்பா. இல்லங்க, அவங்க என்னோட இடத்த புடிச்சுக்கலையே, நான் தானே அவங்க இடத்துல இருக்கேன். எல்லாம் சரிதான். யாரா இருந்தாலும் தன்னை பத்தி தானே முதல்ல யோசிப்பாங்க. ஏங்க நீங்க அப்படியே நினைச்சீங்க? அப்போ நீங்க எனக்காக யோசிச்சுதான் ரேணுகா அக்காவை அவர்கிட்ட அனுப்பணும்னு முடிவுக்கு வந்தீங்களா? நீங்க இப்ப இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. அதுக்கு நான் என்னைக்கும் தடை சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் மல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என் பக்கத்துல இருக்கிறதே எனக்கு பலமா இருக்கு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநலம் இருக்கு பாத்தியா? அத நீ தான் கொடுக்கறன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். நேர்ல பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி வராது. என்னாச்சுங்க? கட் பண்ணி விடுறாரு மல்லி. ஒருவேளை ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரோ என்னமோ. மீட்டிங்ல எல்லாம் இருக்க மாட்டாரு. இப்ப பிசினஸ் விஷயங்களை நிஷா தான் பாக்குறேன். இவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. இரு, திரும்பவும் ட்ரை பண்றேன். யாருப்பா? நீங்களும் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க, அவங்களும் டயர்ட் ஆகாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ராஸ்கல் விஜய் தாம்மா. என்ன ஏதாச்சும் சொல்லி கடுப்பேத்தணும்னு கால் பண்றான். அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரேப்பா. உனக்கு தெரியாது, அவன் கூட ஒருத்தி இருக்காளே, அவ புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவ. அவன் கூட உட்காந்து போன் பண்ண சொல்லியிருப்பா. பாத்தியா எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு. அவனை கட் பண்ணி விட விட திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான். பா, அட்டெண்ட் பண்ணி பேசிதான் பாருங்களேன், என்ன சொல்றாருன்னு தான் கேட்போம். எதுக்கு எனக்கு பிபி எகிரி சாக சொல்றியா? இன்னைக்கு ரேணுகாவுக்கு படையல் கடையில் போட்டீங்களான்னு கேட்பான். என் பொறுமையே சோதிப்பான். நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம்னு காட்டிக்குவான். இத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா நிசா? சரிப்பா, அதுக்காக இப்படி எத்தனை தடவை தான் காலை கட் பண்ணிட்டே இருப்பீங்க? அப்பா, அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ற வேலைல வச்சுக்காதன்னு சொல்லுங்கப்பா. அட என்னமா நீ? அட அட்டெண்ட் பண்ணுங்கப்பா. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் கால் பண்ணேன். நீங்க என்னடா கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏய், உனக்கு எனக்கு பேசுறது என்னடா இருக்கு? இருக்கு சார், ரேணுகா விஷயமா தான். அம்மா நிசா, நான் சொல்லல இவன் என் பொறுமையை சோதிக்க தான் விடாம கால் பண்ணான்னு சொன்னேன்ல. ஏய், நீ என் கையில கிடைச்சா உனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. நானும் போனா போதுன்னு ஒதுங்கி போனா எனக்கு போனை போட்டு வம்பு பண்றியா? இங்க பார், முதல்ல என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்ச. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், வாய் மூடுறேன். என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் அருகதே இல்ல. அயோக்கிய பேல. கதிரேசன் சார், ரேணுகா அக்காவை பத்தின ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். அட்ரா சக்க. அதான பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கு. பாத்தியா நிசா? இவதான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். அப்பவும் இப்பவும் எப்பவும்
சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.